அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த அருமையான காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, படைப்பின் ரகசியம், படைப்பின் நோக்கம், இதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த காலை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் வாழ்ந்தார். நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்ற காரியம், ரத்தம் சிந்துவதற்காய் மாத்திரம் இயேசு இந்த பூமிக்கு வரல. ரத்தம் சிந்துவதற்காய் மாத்திரம் இந்த பூமிக்கு இயேசு வந்திருக்க வேண்டும் என்றால் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய ஏரோது கட்டளையிட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவும் பாலகனாகவே ரத்தம் சிந்தி இருக்கலாமே. ஆனால் அது மாத்திர நோக்கம் அல்ல. நீங்களும் நானும் இந்த பூமியில, பாவம் நிறைந்த இந்த பூமியில ஆண்டவரை பின்பற்றி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோகராஜ்யம் செல்ல வேண்டிய அந்த பாதையை நமக்கு அடிச்சுவடுகளை பின் வைத்து அவர் போனார். 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து காண்பித்தார் எப்படி வாழ வேண்டும். ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாய் நாம் எப்படி கீழ்ப்பிடிந்து வாழ வேண்டும். அதன் பிறகு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நாம் வரும் பொழுது நம்ம அந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், ஊழியங்களை எப்படி செய்ய வேண்டும், நம்ம கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களிலே ஒரு மிக முக்கியமான காரியம்தான் இந்த எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த காலத்தில், அதாவது 33.5 வருட காலத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்விலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அவர் வெறும் உபதேசம் மாத்திரம் பண்ணல, எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி அவர் வாழ்ந்தார். அதற்குத்தான் இந்த பூமியிலே அவர் நம்மில் ஒருவரை போல அவர் வந்தார். அவர் வாழ்ந்த காலங்களிலே தனி ஜெபம் பண்ணினார், மணிக்கணக்காய் ஜெபித்தார், இரவு முழுவதும் சில நேரங்களில் ஜெபம் பண்ணார். எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் அவர் ஜெபித்து தான் முடிவெடுத்தார். தன் சீஷர்கள் பல காரியங்களை சொன்னாலும் தேவ சித்தத்தை மாத்திரமே மனதில் வைத்து வேலை செய்தார். பல நல்ல காரியங்கள் அவருக்கு முன்னால் வந்தால் கூட அவர் இதை நான் செய்ய முடியாது, தேவனுடைய சித்தத்தை தான் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். சாயங்காலம் ஆன பொழுது அசுத்தாவி பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் சுகமாக்கினார். இதை சீஷர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இப்ப பெதஸ்தா குளத்தண்டை போகிறார். 5 மண்டபங்கள், நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. அங்கே உள்ளே சென்று 38 வருஷம் வியாதியாயிருந்த ஒரே ஒரு வாலிபனை மாத்திரம் சுகமாக்கி விட்டு அவர் அப்படியே வந்து விட்டார். என்றால் அவருக்குத்தான் சுகமளிக்கும் வல்லமை தாராளமாய் ஏராளமாய் இருக்கிறதே. அவர் கடவுள் தானே. 5 மண்டபத்தில் உள்ள எல்லா வியாதியர்களையும் சுகமாக்க வேண்டியது தானே. ஏன் பாரபட்சம் காட்டுகிறார்? ஒருவேளை அவர் மனிதாபிமானத்தோடு ஏன் அந்த இடத்துல நடந்து கொள்ளவில்லை? இப்படியெல்லாம் கேள்விகள் நமக்கு வரும். அது அன்னைக்கு சீசர்களுக்கும் இருந்தது. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிதா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையே அன்றி மனுஷகுமாரனாகிய நான் தாமாய் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்றார். எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும், எவ்வளவு வல்லமை இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் நான் செய்வேன். அதுல அவர் உறுதியாக இருந்து, இதெல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடல் வாழ்ந்து காண்பித்தார். ஒருவேளை மக்கள் நம்ம என்ன நினைப்பாங்க, என்னுடைய சகோதரன் ஒருவர் ஒரு ஆலயத்துல உபதேசியரா இருக்கிறார், என்னுடைய சித்தப்பா மகன், அந்த அண்ணன் நீ ஒரு முறை பிரசங்கத்துக்கு கூப்பிட்ட, நானும் சரின்னு சொல்லிட்டேன்.
ஆனால் அதன் பிறகு அந்த ஊழிய ஒரு வாரம் டைம் இருக்கு. முழங்கால் போட்டு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வேண்டாம், போக வேண்டாம். ஏன் இதுக்குன்னு அவற்றை கேட்க முடியாது. போகாத, வேண்டான்ட்டு. நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன வேற ஒரு ஆளை பாருங்க, நான் அந்த வாரம் வர முடியாது. உடனே நீ நக்கல் பண்ணார். ஏன் வேற பணக்கார சர்ச்சில் இருந்து எதுவும் அழைப்பு வந்துருச்சோ உனக்கு, அதனால பெரிய அழைப்பு வந்துருச்சோ, அதனால அங்க போயிட்டு இந்த சின்ன சபையை நீ உதாசீனப்படுத்துறியோன்னார். இல்லைண்ணே, அண்ணன் தானே, ஓப்பனா சொல்லுவோன்ட்டு ஆண்டவருக்கு சித்தம் இல்லைண்ணே, ஆண்டவர் நீ வர வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு. உடனே அவன் கேட்குறான் ஃபோனில், ஓ ஆண்டவர் பிரசங்கம் பண்றதையே தப்புன்னு நினைக்காரா? சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றது தப்புன்னு எந்த ஆண்டவர் சொல்லுவாரு? இப்படித்தான் ஜனங்கள் தவறான சிந்தனை எடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது மக்கள் என்னை குறித்து என்னன்னாலும் நினைக்கட்டும். 38 வருஷம் வியாதி உள்ள அந்த ஒருவனை மாத்திரம்தான் இன்னைக்கு பிதா குணமாக்க சொல்லிருக்கார். அவனை மாத்திரம் குணமாக்கி விட்டு அப்படியே வந்து அவர் நினைச்சிருந்தா 5 மண்டபத்தில் உள்ள எல்லாரையும் சுகமாக்கி இருக்கலாமே, எல்லாரையும் சுகமாக்கி இருக்கலாமே. பிளைண்ட் ஸ்கூலே தேவையில்லையே, டெஃபண்டம் ஸ்கூலே தேவையில்லையே. தேவனுடைய சித்தம் இவை எல்லாவற்றிலும் முக்கியம். பிரியமானவர்களே, ஒரு வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே உடைய சித்தத்தை மாத்திரம் செய்வேன், யார் என்னை என்ன வேண்டுமானாலும் நினைச்சுக்கிட்டோம், நான் என்னுடைய உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்வேன் என்று ஒரு உறுதிமொழி எடுப்போமா? இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் சித்தத்தை மாத்திரம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவரையும் ஆசீர்வதி. உடைய சித்தத்தின் மையத்தில் எங்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.